அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஒரு முறை கூட அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பதை நாம் அறிந்து புரிந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, மாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, மாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த ஆலயத்திற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி நல்ல உற்சாகமா கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே, கர்த்தரே உம் செயல் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் என்ப பாக்கியமிதே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி பாடுவோமா? என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர்
Lord. Hallelujah. கரம் பற்றி நடத்தோ கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தோ கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்மைகளையே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. பாவங்களை பாராது நம்மை ஆண்டவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்ததுக்காக, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறதுக்காக, சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற ஆண்டவருடைய வல்லமை. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா தேடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. என் திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, திசையும் தோனிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி எஸ் Lord வேளை கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள்
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு தொங்கும் போது 2 கள்ளர்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு தொங்கினார். அல்லேலூயா. சிலுவை மரணம் என்பது அது மரண தண்டனை. தேச துரோகிகள், பயங்கரமான கொலை பாதகர்கள், பயங்கரமான குற்றங்களை செய்தவர்களுக்கு தான் சிலுவை தண்டனை, மரண தண்டனை. இந்த நாட்களில் நம்ம ஊரில் தூக்கு தண்டனை மாதிரி மரண தண்டனை. ஆனால் அதை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுவான். வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. நம்ம பாடலாமா? சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, இந்த சிலுவையில் மாட்டி வதைத்தன ஆண்டவரை, ஏசப்பா என் பாவங்களை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று இந்த பாடலை பாடும்போதே ஒரு உணர்வோடு நம்ம பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை சேந்திரமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை சேந்திரமாக்கினரோ. அப்போது அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரென்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்போது அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரென்றோ. அப்பா கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை, எஸ் லோர்ட், கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவர் பாருங்க, ஒரே ஒரு பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். ஒரு பாவம் ஆண்டவரை விட்டு பிரித்து விடும். நம்ம எத்தனையோ தவறுகளை செய்கிறோம், ஆனால் அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரித்து அவரோடு உண்டான உறவை நம்மோடு புதுப்பித்து கொள்ள கிருபை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாவம் செய்த ஆதாம் ஏவாள், ஆனால் அது தேவனுடைய உறவை பிரித்து விட்டது. நம்ம எத்தனையோ தவறு செய்துட்டு சாதாரணமாக வரோம் ஆலயத்துக்கு, ஆனால் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வாரியின் அன்பை எம்மையும் உம்மை போல் மாற்றிடவை உம் ஜீவன் தந்தீர் என்று. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை சிலுவையில் அறையக்கூடாது அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கைத்தட்டி நல்ல உற்சாகமா, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரென்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரென்றோ. எங்களை கரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ. அது ஒரு அர்ப்பணிப்போடு பாடுங்க. கரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ.
எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் இடுதே. கல்வாரி அன்பை வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்ச சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்ற தஞ்ச சுகமாயங்கு தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ. விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்திலே. மனம் மோர மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ள மூச்சி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ள மூச்சி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எல்லாருமாக கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமோ கிரியை செய்திடு. சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமோ கிரியை
செய்திடும், என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடும். ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. தேடிடும் அடையாளம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய கால வாடி குனிக்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய கால வானில் நுழைங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்த வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்த வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். கர்த்தரே, வேளையை நாம் அறியோம். கர்த்தரே, சித்தமே செய்திடுவோம். கர்த்தரே, வேளையை நாம் அறியோம். கர்த்தரே, சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, தானே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை,
வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. வானமோ பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க பாடுங்க. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கைத்தட்டி நல்ல உற்சாகமா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பாடுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை.
உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிறைந்திடுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிறைந்திடுமே. எங்கள் மாற துதிகள் எழுமே, தூய ஆவியால் நிறைந்திடுமே. எங்கள் மாற துதிகள் எழுமே, தூய ஆவியால் நிறைந்திடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியோ ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையோம் சுத்திகரியோம். அலங்கரியோம் என் 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 சுயத்தை உடையோம் சுத்திகரியோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் தேவனுடைய வல்லமை, உன்னதத்தின் வல்லமை நம்மை நிரப்புகிறது. ஓ ரஹபா லபா ரபா லகா தரபா ரீபா லகா தரபா ஓ ரபா கபா லிமா ரபா ஹா ரிகபா ஷேகே து ரபா லா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாலிப பிள்ளைகள் வாய்களை திறந்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுங்க கண்களை மூடி. என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. போகட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் ஜீவநதியாக பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனி கொட மரங்கள் எல்லாம் இன்று கனிகளை கொடுக்கட்டுமே. கனி கொட மரங்கள் எல்லாம் இன்று கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே.
ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிற தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியா எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே முதல் ஆராதனையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இவ்வளவு நேரம் அப்பா உம்மை கர்த்தாவே போற்றி புகழவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே, அதன் மத்தியிலும் அப்பா ஆண்டவரே பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அப்பா நீர் எங்களை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அப்பா இந்த நாளை ஆராதிக்கும்படியே எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை கர்த்தாவை நாங்கள் எந்த விதத்திலும் வீணாக்காதபடி அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே முதியோர்கள் வரைக்கும் அப்பா ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே சுகவீனத்துல காணப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆரோக்கியப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த குவார்டர்லி எக்ஸாம்ல ஆண்டவரே உடைய கரம் ஒவ்வொரு மேல தங்கி இருக்கட்டும் அப்பா. விசேஷத்த ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் அப்பா கர்த்தாவே ராஜா அருமையான ஜாய்ஸ் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா பலவீனத்துல காணப்படுகிற தாயாரை நீ பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான பிரகாஷ் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தம்பியை இழந்து காணப்படுகிற அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் ஆண்டவரே சமாதானத்தையும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த சபையில நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு புதிய பலத்தினால ஒரு புதிய அபிஷேகத்தினால நீ நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா நாட்களும் உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே அப்பா. கர்த்தா பல இடங்களுக்கு நாங்கள் பிரயாணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்கள், ஆண்டவரே வேலைக்கென்று காத்திருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்கென்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள், திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிற ஒரு காரியத்திலும் அப்பா உம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வாய்ப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு முழுமையான ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருளான கர்த்தாவே காரியங்கள் அகன்று போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நீர் வீட்டின் தலைவராக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை இன்னும் அதிகமா எங்களை கர்த்தா மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை நீர் உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் சொல்லி கர்த்தாவே ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணத்தக்க தேவன் கிருபை செய்வீராக.
இருப்பீராகப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மீதமான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கடந்த வாரத்தில் வர முடியாதவர்களை இந்த வாரத்தில் காண கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. நீரே எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். 107 சங்கீதம் 1 முதல் 20 வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆத்துமாவிலே கர்த்தரை கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகின்றார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் வருத்தத்தால் தாக்கினார், சயமில்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். இந்த வாரத்தில் மரண குழியிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் மரண வாசல் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ ஜீவனுள்ள தேவன், உடைய வசனம் ஜீவ வார்த்தைகள். இந்த வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்களேப்பா. உள்ளான மனிதனில் நாங்கள் பலனடையணும். உள்ளான மனிதன் நாங்கள் வல்லமை கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபை தாரும். எங்களுடைய இருதய உணர்வுள்ள இருதயமாக ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றும். பார்க்கும் கண்களை தாரும், கேட்கும் காதுகளை கொடும் அப்பா. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளட்டும் அப்பா. வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொள்ளட்டும். பாவம், சாபம், நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து மேற்கொள்ளுகிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட மட்டும் என்று வேதத்தில் பார்த்தோம். ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் ஆமாம், அந்த யூத ஜனங்கள் அந்த முதலாம் நூற்றாண்டிலே 120 பேர் அந்த 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேலே பலத்த காற்றாய் கர்த்தர் ஊற்றினார். பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம், அக்கினியாக இறங்கினார், தண்ணீராக, ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பலத்த காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேக எண்ணெயினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்கள், கேட்டுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. இதை நம்ம அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது தான் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். இந்த வாரத்தில் இந்த அபிஷேகத்தை குறித்து ரொம்ப அதிகமாக தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். கரெக்டாக ஒரு பாஸ்டர், ஏசிஏ சபை, அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, மூவர் சம்பேட்டையில்
வந்து இந்த வாரத்தில் ஒரு அபிஷேக கூட்டம் இருக்குது ஐயா, நீங்கள் வந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஒரு 40 வாலிப பிள்ளைகளை வைத்து நல்ல ஜெபம் பண்ணி அவங்கள அபிஷேகத்தில் நடத்த இந்த வசனங்களை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாளில் ரெண்டாவதாக போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. நம்மை தூக்கி நிறுத்துகிற இயேசுவின் நாமம், பலப்படுத்துகிற இயேசுவின் நாமம், குதிக்க பண்ணுகிற, நிற்க பண்ணுகிற, நடக்க பண்ணுகிற, துதிக்க பண்ணுகிற, ஆலயத்திற்கு கொண்டு போகிற இயேசுவின் நாமம். ஆமாம், இந்த இயேசுவின் நாமத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. விசுவாசத்தினால தான் இந்த இயேசுவின் நாமத்தை செயல்படுத்த முடியும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவருடைய வருகைக்குரிய ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் நான் அதிகமாக இந்த இஸ்ரவேல் நாடுகளிலே நடக்கிற சம்பவங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டு இருக்கும்போதெல்லாம் வேதத்திலிருந்து என்ன ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷமாக இஸ்ரவேல் நாடு சிதறப்பட்டு போய்விட்டது. இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே இல்லாமல் இருந்தது. ஆனால் 1948 தான் இஸ்ரவேல் நாடு என்ன பண்ணது? உருவானது. உருவான பின்பு இப்பொழுது ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ் ஆகிவிட்டது. அது இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது வேதத்தின் கடைசி கால மணி துளிகளிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கடந்த நாட்களில் இஸ்ரவேலில் போன அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் 7லிருந்து அந்த காசா பட்டணத்திலும் அந்த பாலஸ்தீனர்கள் மத்தியில், இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு தாக்குதல், ஹமாஸ் அந்த இயக்கம் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி ஒரே நாளில் 3000 ஏவுகணைகளை ஏவி 1200 பேரை கைதிகளாக கொண்டு சென்று விட்டார்கள். அதிலிருந்து ஆரம்பித்த யுத்தம் இன்றைக்கும் என்ன பண்ணல? நிற்கவே இல்லை. 2 நாளைக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் நாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்படியாக அந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற லெபனான் தேசத்திலே ஒரே நாளில் 500 பேஜர் வெடிச்சிருக்கு. எத்தனை பேஜர்? பேஜர்னால் மொபைல் ஃபோன் மாதிரி முன்னால் யூஸ் பண்ண பாருங்கள், பேஜர். அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஃபோன் வச்சுருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே இருக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பேஜர் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த பேஜருக்குள்ளே எப்படியோ இவங்க வெடி மருந்தை செட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? வீடுகள்லாம் வெடிக்குது, வீடுகள்லாம் வெடிக்குது. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா செல்ஃபோன்லாம் வெடிக்குது, அப்புறம் லேப்டாப்லாம் வெடிக்குது, வாக்கி டாக்கிலாம் வெடிக்குது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் பாருங்கள். இன்றைக்கி இஸ்ரவேல் நாடையே எல்லாரும் ரொம்ப கோபமாக பார்க்குற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் விட்டா இப்படிலாம் கலட்டா பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பாருங்கள், அவங்க மேசியாவை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் தங்களை பாதுகாப்பதற்காக பலவிதமான யுத்த கலைகளை அறிந்திருக்கிறார்கள். பாருங்கள், எப்படியோ அந்த மொபைல் ஃபோன் கம்பெனிகளுக்கு எப்படி அவங்க அங்கே வேலைக்கு ஆள் சேர்ந்தாங்கன்னு தெரில. அங்கே சேர்ந்து அந்த கம்பெனியில் அந்த மொபைலில் என்னவோ வச்சு பாருங்கள், இன்றைக்கி தேசம் முழுவதும் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் லேப்டாப்பை திறக்கக்கூடாதுன்றாங்க, லைட்டை போடுறதுக்கு பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களெல்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் கடைசி காலத்தில் உண்டான அறிகுறிகள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதனாலே 3வது உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி அடிக்கடி எங்கே திறந்தாலும் உலகத்தின் தலைவர்கள் பேசிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பார்க்கும்போது நம்ம ஒன்று தெரியணும், ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சரி இதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. வேதத்தை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி செயற்கையான அறிவு பெருக்கம். இன்னொரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமண உறவுகளிலே ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ண தேவையில்லை, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சோதோம் குமோராவிலே நடந்தது போல சட்டங்கள் உலகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஒலிம்பிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு ஆண்டவராக இயேசு கிட்ட அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, 2 கேள்வி கேட்குறாங்க. உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும்?
உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? எப்படி? 2 கேள்வி. என்ன கேள்வி? உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும்? உம்முடைய வருகை எப்படி இருக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பாவத்திலே வாழ்ந்தோன்னா பரலோகம் போகவே முடியாது. பாவத்தில் வாழ்ந்தால் பரலோகம் போகவே முடியாது. பாவம் செய்துட்டு நம்முடைய நற்கிரியைகளும் செய்கிறோம், பாவமும் செய்கிறோம். எது நிறையா இருக்குதோ அதனால் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சில மதங்கள் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் நற்கிரியைகள். நற்கிரியை நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? பரலோகம் போயிடலான்னு. ஆனால் பரலோகத்தில் ஒரு குண்டூசி கூட பாவத்தோடு போக முடியாது. பின்ன பரலோகத்துக்கு போகலன்னா எங்கே போவோம்? நித்திய நரகத்திற்கு போய்விடுவோம். இந்த சரீரம் இது 70 வயசு 80 வயசு, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு தான் போக வேண்டும். தலைமுறை வரும், தலைமுறை போகும். ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த ஆத்துமா, இந்த ஜீவன் எங்கே போக வேண்டும்? அது பரலோகத்தில் நித்தியமாய் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த கடைசி காலத்தில் சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இன்னுமாக ஒரு சில அதிகாரங்களை ஆண்டவருடைய வருகையை குறித்தும் கடைசி காலத்தின் சம்பவங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு, பாருங்க, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி பெரிய பிரசங்கம். இதை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கூட பார்க்க முடியாது. அடுத்த வாரம் கூட நம்ம இதை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இது உலகத்தின் முடிவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், 2வது உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விழிப்புள்ள ஜீவியம் நமக்கு தேவை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அநேக காரியங்களை உவமைகளாக எடுத்து சொன்னார். உவமைகள் என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக சொல்லுவதுதான் உவமை. heavenly mystery revealed through an earthly story. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக எடுத்து சொல்லுவது. பரலோக ராஜ்யத்துடைய ஒரு ரகசியத்தை ஒரு சின்ன உவமையின் மூலமாக சொல்லுவது. இன்றைக்கி நிறைய பாஸ்டருங்க ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு நிறைய வியாக்கியானெல்லாம் கொடுப்பாங்க. அது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு உவமைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை ஆண்டவராகிய இயேசு எளிதாக புரிந்து கொள்ளும்படி ஜனங்களுக்கு இந்த காரியங்களை சொன்னார். பாருங்க பரலோக ராஜ்யம் எப்படியா 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மணவாளன், சபை என்னது? மணவாட்டி. பாருங்க, சபை மணவாளனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே நமக்கு என்ன முடிஞ்சிச்சு? என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. யாரோட? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட என்கேஜ்மெண்ட்டு நிச்சயம் முடிஞ்சிருச்சு. நம்முடைய சபையில் கூட இப்போ சமீபத்தில் ஒரு நிச்சயம் நடந்துச்சு. கர்த்தர் அவங்கள குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் ஆகிவிட்டது என்றால் என்னது? இந்த மணமகனுக்கு இந்த மணமகள் தான் என்னது? வரப்போகிற நாட்களிலே திருமணம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, கன்னிகைகள் பாருங்க, ஆண்டவராகிய இயேசுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நீங்களும் நானும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே ஆண்டவரோடு நமக்கு என்ன ஆயிடுச்சு? நிச்சயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம உலகத்தை சிந்திக்கிறதுக்கோ வேற யாரையும் சிந்திக்கிறதுக்கோ நமக்கு செய்தால் அது என்னது? பாவம், அது தவறு. பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பையனோ நிச்சயம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாப்பிள்ளை எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இப்போது செல்ஃபோன்லாம் வந்ததுனால டெய்லி பேசக்கூட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற உலகத்தில் அதை தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். சபை என்பது மணவாட்டி, கிறிஸ்து என்பது யாரு? மணவாளன். மணவாளனுக்கு மணவாட்டி என்ன பண்ணணும்?
ஆயத்தமாக இருக்க வேண்டும். கல்யாண வஸ்திரத்தை அணிவதற்கு என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். பாருங்க, எந்த ஒரு காரியத்திற்கும் ஆயத்தம் தேவை. எந்த ஒரு காரியத்துக்கும் ஆயத்தம் தேவை. ஒரு கல்யாணம் என்றால் திடீரென்று வாப்பா கல்யாணம் பண்ணலான்னு பண்ணிடலாமா? முடியாது. கல்யாணத்துக்கு என்று வஸ்திரம் வாங்க வேண்டும், கல்யாணத்துக்கு என்று மண்டபம் பார்க்க வேண்டும், கல்யாணத்துக்கு என்று பணங்களை சேர்த்து வைக்க வேண்டும், அந்த திருமண வாழ்க்கைக்கென்று செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே கல்யாணத்துக்கு விருந்து இருக்குது. விருந்துக்கு என்ன பண்ணோம்? சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணணும். இப்படிப்பட்ட பல ஆயத்தங்கள் இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவராக இயேசுவின் வருகைக்கும் அநேக ஆயத்தங்கள் மணவாட்டி சபை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. The church is the bride. சபை என்பது மணவாட்டி, the bridegroom. அந்த மணவாளன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதிலே நாம் மிகவும் தெளிவாக இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். வசிப்போம் 2வது வசனம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்றார், ஒரு கூட்டம் என்னன்னா புத்தி உள்ள கூட்டம், இன்னொரு கூட்டம் புத்தி இல்லாதவர்கள் என்றால் முட்டாள் கூட்டம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சில வார்த்தைகள்லாம் ஆண்டவராகிய இயேசு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார். ஆண்டவராகிய இயேசு அன்புள்ள தெய்வம், அதே சமயத்தில் அவர் நீதி உள்ள தேவன். உலகத்திலே அன்பு என்றால் என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா போகலாம், அன்புதான் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏமாந்து போய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு என்றால் சரியாய் இருக்க வேண்டும், சரியில்லை என்றால் சரியில்லை என்று சொல்ல வேண்டும். அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறதுனால இந்த கிருபையின் காலத்திலே அவர் எது சரி எது சரியில்லை என்று டைரக்டாக பேசுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. மணவாட்டி சபையை ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார். ஒரு கூட்டம் புத்தி உள்ள கூட்டம், ஒரு கூட்டம் புத்தி இல்லாத கூட்டம். அது என்ன புத்தி உள்ள கூட்டம்னு சொல்றாரு, அது என்ன புத்தி இல்லாத கூட்டம்னு சொல்றாரு என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க, இந்த உலகத்திலே நம்ம பல காரியங்களை செய்கிறோம். உலகத்தில் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுகிறோம், வீடு கட்டுகிறோம், நிலங்களை வாங்குகிறோம், வாகனங்களை வாங்குகிறோம், ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழும்போது அடிப்படையான காரியங்களை நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழப்போவதில்லை என்கிற அந்த ஒரு சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை என்னவென்றால், நான் மணவாளனுக்கென்று நிச்சயிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். தலை மாத்திரமல்ல, அவர் மணவாளனுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தையோடு வாழும்போதுதான் நாம் புத்தி உள்ளவர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்முடைய சிந்தையிலே இந்த உலகத்திலே வாழும்போது மணவாளன் வரப்போகிறார், என்னை கூட்டிக் கொண்டு போகிறார் என்கிற அந்த ஒரு எண்ணமும் அந்த சிந்தையும் இருக்கிறவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, சர்ச் அட்டென்ட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, ஓகே. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக வேண்டும், பரிசுத்தமுள்ள கூட்டமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தமுள்ள கூட்டமாக நான் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி நானும் ஆயத்தமாகி நான் இந்த நித்திய நரகத்துக்கு போகாதபடி நானும் தேவனுடைய வருகையிலே நான் கரைதிரையற்ற குற்றமற்ற கன்னிகையாக அவருக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படவோ, இந்த உலகத்திலே மரணம் வந்தாலும் சரி, அவருடைய வருகையாய் இருந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். உலகத்தின் ஆசை இச்சைகளை நிறைவேற்றி பாருங்க, சிலருக்குள்ள சில பாவக்கிரியைகள் இருக்கும். நான் சர்ச்சுக்கு வரேனே, நான் பைபிள் படிக்கிறேனே, அதனால் இந்த பாவம் செய்தால் என்ன தப்பு? இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த 3 மரணங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆத்தும மரணம்,
பாவம் செய்யும்போது ஆண்டவரோடு உண்டான உறவு அற்று போகிறது. ஆதாம் பாவம் செய்த உடனே ஆண்டவரோடு உண்டான உறவை இழந்து போய் அவனுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டு இழந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வெளியே தள்ளப்பட்டான், அவனும் அவன் மனைவியும். அது ஆத்தும மரணம். இரண்டாவது மரணம் அது சரீர மரணம். அது எல்லாருக்கும் உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது சரீர மரணம். ஆனால் மூன்றாவது ஒரு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது நித்திய மரணம். அதுதான் நம்மை நரகத்திற்கு கொண்டு போகிற அந்த மரணத்தை நாம் யாரும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த உலகத்தின் பார்வையிலே நான் ரொம்ப புத்தி உள்ளவனாக இருக்கிறேன், நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், நான் பல தேசங்களுக்கு போகிறேன், பல வீடுகளை வைத்திருக்கிறேன், பல காரியங்களை நான் இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறேன். அது உலக பிரகாரமான புத்தி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற புத்தி உள்ளவன் யார் தெரியுமா? மணவாளனுக்கு மணவாட்டியாக ஆயத்தப்படுகிறவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் பாருங்க, ஊழியக்காரனுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. யார் புத்தி உள்ளவங்க யார் புத்தி இல்லாதவங்கன்னு நம்மளையே நம்ம என்ன பண்ணிக்கணும், நிதானித்து பார்த்து நான் புத்தி உள்ளவனாக இருக்கிறேனா இல்லை என்றால் புத்தி இல்லாதவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவங்க தீவெட்டி இருக்கு, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாமல் தீவெட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது, எண்ணெய் பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது, எண்ணெய் ஆயத்தத்தை குறிக்கிறது, எண்ணெய் எழும்பி பிரகாசிப்பதற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் என்ன பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அந்த தீவெட்டியில் எண்ணெய் இருக்கணும். பாருங்க, இந்த தீவெட்டிகள் கையில் வச்சுருக்காங்களே, இது எரியணும்னா எப்படி? அந்த காலத்தில் பேட்டரி கிடையாதுல்ல. அந்த காலத்தில் என்னது, எண்ணெய் தான் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, விளக்குகளை எரிய வைப்பார்கள். இந்த காலத்தில் கூட விளக்கு எரிய வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, எண்ணெயை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் புத்தி. 4வது வசனத்தை வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுகிறார். நம்ம கையில் எண்ணெய் இருக்கணும், தீவெட்டி இருக்கணும்னு நம்ம அப்படி ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் இருக்கிறதை போல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு அனல் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழ்க்கையாக இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும், வேதத்தை வாசித்து அதன்படி கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும், ஊழியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்கள். மணவாளன் வர தாமதித்த போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு வருவதற்கு கொஞ்சம் தாமதித்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, தாமதித்த போது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு, மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். இப்போ கூட பாருங்க, இப்போ ஆண்டவராகிய இயேசு வராருன்னா எங்க ட்ரெயினில் வராரா, காரில் வராரா, ஃப்ளைட்டில் வராரான்னு கிண்டல் பண்ணுறாங்க. இன்னும் வரலையே. தாத்தா சொல்லிட்டு இருந்தாரு, மகன் சொல்கிறாரு, இப்போ பையன் சொல்கிறாரு, வராருன்னு எப்போ வருவாருன்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது. ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், தாமதித்து கொண்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒய்ஃப் ரட்சிக்கப்படணுமே, ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டாங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவர் பாருங்க, இன்னும் ஒரு ஆத்மாவாவது பரலோகத்துக்கு வரணும், இன்னும் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது,
இன்னும் ஒரு ஞானஸ்தானம் நடக்கக்கூடாதா? இந்த வாரம் சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் நடந்து ஒரு புதிய ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதா? பாருங்கள், இன்றைக்கு புதிய ஆத்மாக்கள் சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் வருவது தாமதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பா ரட்சிக்கப்பட்டாச்சு, அம்மா ரட்சிக்கப்படணுமே, அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சு, பையன் ரட்சிக்கப்படணுமே, பையன் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா பேர பிள்ளைங்க ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? தாமதித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னு பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி ஆண்டவர் வாசல் படியில் வந்துட்டார். ஆனால் அவர் இன்னமும் அவர் மணவாளன் புறப்படவில்லை. ஆனால் வாசல் படியில் வந்து நின்றுட்டார்னு நம்ம பார்க்குறோம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் வாசிங்க சிஸ்டர், அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இது சரீர தூக்கம் அல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டான நெருவு சாரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஆண்டவர் வராருன்னு சொல்லிட்டு எங்கப்பா வந்தார், நானும் பார்த்தேன் வருவாருன்னு சொல்லி நேரமாகிக்கிட்டே போகுது. எனக்கு இப்போ டயர்டாகி போச்சு, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? நான் என்ன பண்ண போகிறேன்? தூங்க போகிறேன், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இப்போது பாருங்கள், ஜெப வாழ்க்கையில் சற்று குறைவு, வேத வாசிப்பிலே குறைவு, ஆண்டவருடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பிலே குறைவு. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அப்படி தான் இருக்கிற மாதிரி காணப்படுகிறது. உலகமே ஆண்டுடைய வருகையை குறித்து கவலைப்படாதது போல காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவருடைய முதலாம் வருகையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், சகரியா தீர்க்கதரிசி சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொன்னாங்க. அதெல்லாம் 600 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய மணவாளன் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் மிக விரைவிலே நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவோம். அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடுவோ. தேவ எக்காளம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காளம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ சபை கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கு இல்லை? இப்போ தூங்குதா? வேலை முடிச்சிருக்கீங்களா? முடிச்சு தானே இருக்கீங்க. ஆமாம். பாருங்கள், இப்போ 2ஆம் வருகை குறித்த பாடல்கள்லாம் குறைஞ்சி போச்சு. முன்னாலாம் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. இப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், இதே உலகத்தின் ஆசீர்வாதங்களையே குறித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில கூட்டம் என்ன சொல்லலாம், சாவாமைன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாகவே மாட்டோம், இந்த பூமியிலே தான் இருக்க போகிறோம்னு சொல்லி அது ஒரு கூட்டம் பிரசங்கம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சாவாமை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் சரீரத்தில் சாக தான் வேணும், இதுதான் சத்தியம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடியது. ஆண்டவர் சொன்னது எதுவுமே பொய்யாகாது. பாருங்கள், இந்த நாளில் நம்ம வாசிக்கிற வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம்.
வாசிங்க வாசிங்க. மணவாளன் நடுராத்திரியிலே வாசிங்க. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஆறாவது வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே. ஹல்லேலூயா. பாருங்க, நடுராத்திரியிலே. எல்லாம் சொல்லுங்க, நடுராத்திரியிலே. பாருங்க, நடுராத்திரி எப்போ வரும் நமக்கு? பாருங்க, தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ராத்திரியில் நடுராத்திரி எப்போ வரும்னே தெரியாது. கண்ணை மூடினா திடீர்னு அலாம் அடிக்கும், பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், நேற்றுக்கு படுத்தோம் 3:45 அலாம் வச்சோம், கண்ணை மூடின மாதிரி இருந்தது, பார்த்தா அலாம் அடிக்குது. நடுராத்திரி வந்ததும் தெரில, போனதும் தெரில. ஆனால் நடு ராத்திரியிலே வாசிங்க, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் எக்கால சத்தம். ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே தாமதமாகிறார். என்ன இன்னும் வரலையேன்னு தூங்கிட்டாங்க. ஆனால் நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை உண்மை, அது சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொன்னார்னா, அவர் சும்மா சொல்ல மாட்டாருங்க. எல்லாரையும் நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நம்மளை எச்சரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதுவுமே சொல்லாமல் செய்ய மாட்டார். நம்மளை திடுக்கிடும்படி செய்ய மாட்டார். ஆனால் நம்மளை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்தார்கள். வாசிங்க. தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. மணவாளன் வந்துவிட்டார். இப்பொழுது மணவாளனை சந்திப்பதற்காக தீவெட்டிகளோடு அப்படியே எரிகிற அந்த தீவெட்டிகளோடு இப்போ மணவாளனை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சபை ஒரு நாள் மணவாளனை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சபை ஒரு நாள் மணவாளனை சந்திக்க போகிறது. இது நிச்சயம். ஏனென்றால் வசனம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். என்ன நடந்துச்சு? 8வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஹல்லேலூயா. 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 பாருங்க, புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க கிட்ட என்ன இருக்குன்னா எண்ணெயும் இருக்கு, தீவெட்டியும் இருக்கு. இவங்க கிட்ட என்ன இல்லைன்னா தீவெட்டி இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, ஆனால் ஆயத்தம் இல்லை. எண்ணெய் எதை குறிக்கிறது? ஆயத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது, ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது, வேத வாசிப்பை குறிக்கிறது, பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறதை குறிக்கிறது, ஊழியம் செய்வதை குறிக்கிறது. இதெல்லாம் எண்ணெய். அவர்கள் ஒரு கூட்டம் எண்ணெயோடு ஆயத்தமாய் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் எண்ணெய் இல்லை. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உலகம்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு காரியம், ஒரு இடத்துக்கு போகணும்னா, ஒரு பிள்ளைங்க ட்ரிப்பு போகிறாங்க, காலையிலேயே ஒரு மகாபலிபுரம் ட்ரிப்பு போகிறாங்கனாலே என்ன பண்ணுறோம்? ஒரு டிஃபன் பாக்ஸில் அவங்களுக்கு ப்ரெட்டு ஜாமு வச்சு, ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் வச்சு, பிள்ளைகளை எவ்வளோ ஆயத்தம் பண்ணி போக அனுப்புகிறோம். ஆண்டவருடைய வருகையில் நம்ம போகணும்னா எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க. தங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணவாளன் வந்துவிட்டால் அதற்கப்புறம் நம்ம யாரும் உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மணவாளன் வரும் வரைக்கும் தான் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலம் முடிந்தவுடனே கணவனும் மனைவியை உதவி செய்ய முடியாது, மனைவியும் கணவனுக்கு உதவி செய்ய முடியாது, அப்பா பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பாஸ்டர் விசுவாசிகளுக்கு உதவி செய்ய முடியாது, விசுவாசிகள் பாஸ்டருக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு காலம் வரும், கிருபையின் காலம். மணவாளன் என்றைக்கு வந்தாரோ அதே நொடி பொழுதிலே கிருபையின் காலமும் முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அது ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும். மணவாளன் என்றைக்கு இறங்கி வருகிறாரோ அன்றைக்கே கிருபையின் காலம் முடிந்த பின்பு அப்பா அம்மாவை பார்த்து சொல்ல முடியாது, அம்மா அப்பாவை பார்த்து ஐயோ அம்மா ஆயத்தப்படுமா, டூ லேட், டூ லேட். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள். நாங்கள் தர முடியாது, இந்த எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு என்ன ஆகுறது, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தானே ஆயத்தமாக இருக்கிறோம், உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டோன்னா நாங்கள் தான் கைவிடப்படுவோம், எங்களால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்ல ஒரு காலம் வரும் என்று ஆண்டவராய் இயேசு நமக்கு எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறார். வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. மணவாளன் வந்துட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் இப்போதான் இவங்க ஆயத்தப்படுறாங்க. ஐயோ ஜெபிக்கணுமே, ஐயோ பைபிள் வாசிக்கலையே, ஐயோ நான் பாஸ்டர் சொன்னாரே நான் கேட்கலையே, நான் அதிகாலை ஜெபத்துக்கு வராமல் போயிட்டேனே, இப்போ நான் அதிகாலை ஜெபத்துக்கு வரட்டுமா? டூ லேட். அப்படி நம்ம புத்தி இல்லாதவளாக இராதபடிக்கு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. பேசுகிற நான் ஒன்றும் உங்களை விட பெரிய ஆள் கிடையாது, என்னையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார், கேட்கிற உங்களையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவின் வருகை வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் உயிரோடு இருக்கிறவர்களும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பவுல் தெசலோனிக்கேயரில் எழுதியிருக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் நடக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோட வருகை மிக சமீபம். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் ஒருவர் கூட கைவிடப்பட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. பேசுகிற நானும் சரி, என்னுடைய குடும்பம் 4 பேரும் சரி, இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, ஒருவர் கூட கைவிடப்பட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அதான் நம்மளை புத்தி உள்ளவங்களா இருங்கன்னு ஆண்டவர் நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கிறார். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, கதவு அடைக்கப்பட்டது. இப்பொழுது கதவு திறந்திருக்கிறது. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, உங்க பேர பிள்ளைங்களை சொல்லுங்க, எச்சரிப்பு கொடுங்க. தயவு செய்து அவங்களும் இழந்துடக்கூடாது. நம்ம குடும்பம் முதல்ல இழந்துடக்கூடாது. நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்குறோம், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையில் கதவு அடைக்கப்படும் போது எண்ணெய் இல்லாமல் ஒருவரும் இருந்துடக்கூடாது. அதை விட பரிதாபம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் பேழையின் கதவு அடைக்கப்பட்டதும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மனம் திரும்புங்க நோவா பிரசங்கம் பண்ணார். வெள்ளம் வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. அப்பொழுது வந்தது நியாய தீர்ப்பு, இப்பொழுது வரப்போகிறதும் நியாய தீர்ப்பு தான். எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். நான் வாழ்கிற மாதிரி தான் வாழுவேன், ஏன் இஷ்டப்படி தான் வாழுவேன் அப்படின்னு வாழ்ந்தவங்க கதவு அடைக்கப்பட்ட பின்பு நோவா உள்ளே போன பிறகு கதவு தட்டுறாங்க. ஐயா தரங்கய்யா, நோ சாவி என்கிட்ட இல்லையே, கதவு பூட்டியாச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வாசிக்கலாம் 11வது வருஷத்தை பாருங்க. எண்ணெயை வச்சிருக்கிறவங்க கேட்குறாங்க, கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சாரிப்பா எனக்கே எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, நானே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா மணவாளன் வந்து என்னை கைவிட்டுட்டு போயிடுவாரேப்பா, நான் எப்படி உங்களை விடுறதுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் போய் வாங்க போயிட்டாங்க. மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டது. 11வது வசனத்தை வாசிங்கள். பின்பு மற்ற கன்னிகைகள் பாருங்க, இப்போ ஆயத்தமாயிட்டோங்க, நாங்கள் இப்போ ஆயத்தமாயிட்டோம், மனம் திரும்பிட்டோம், நாங்கள் இப்போ இனிமேல் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க. ஆண்டவரே திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும், நாங்களும் மனம் திரும்பி விட்டோம், நாங்களும் ஆயத்தமாகி விட்டோம் என்று சொல்லி கதறுகிறார்கள்.
ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே நான் சத்தியமா சொல்றேன்பா, இப்படிதான் கடைசி காலத்துல நடக்கும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். இதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், போன வாரத்தில் நம்ம பார்த்த வார்த்தைகள் வாக்குத்தத்தமான வார்த்தைகள். இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்னது? எச்சரிப்பான வார்த்தைகள். வேதத்தை நம்ம படிக்கும்போது சரியாக புரிந்துக்கணும். கட்டளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், எச்சரிப்புகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு விரும்புகிறார். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி நீங்கள் கதவு அடைக்கப்பட்டாச்சே, இனி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கிருபையின் காலம் முடிந்து போய் விட்டதே. கிருபையின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பாருங்க, லூக்கால 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் உங்கள் இருதயங்கள் எப்படி இருக்கான்? கடைசி காலத்தில் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போதான் பாருங்க, இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த காலத்துலலாம் கிடையாது. போன தலைமுறையில் கூட கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஹோட்டல். என்னையா அது? இது என்ன கபாபு? இது என்னது? என்னது கிரில்லு, ஷவர்மா? இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இல்லை, ஷவர்மாவா? இது என்னது அது? ஷவர்மா. அதுக்கப்புறம் பார்பிக்யூ. சொல்லுங்கப்பா, வேறு என்னெல்லாம் இருக்குது? சிக்கன் 65, சிக்கன் சுக்கா. பாருங்கள், உங்கள் இருதயம் பெருந்தெண்டியினால். கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள், ஒரு பக்கம் கூட்டம் மக்கள் வைத்து தங்களை, ஒரு பக்கம் வயிறு ஒட்டி போயிடும், ஒரு பக்கம் வயிறு பெருசாகி போயிடும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். உங்கள் இருதயம் பெருந்தெண்டியினாலும் வெறி என்றால் இது எதை குறிக்கிறது என்று நான் நேற்று இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தேன். இது குடி வெறி. என்ன வெறி? குடி வெறி. போதையினால், வெறியினால் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பெருகி, சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சா உடனே பார்ட்டி, என்ஜாய் பண்ணு, உலகத்தை என்ஜாய் பண்ணு, அனுபவி. இருக்கிறது கொஞ்ச நாள் தான். பிசாசு என்ன சொல்கிறான்? இருக்கிற நாளை என்ஜாய் பண்ணுப்பா, சந்தோஷமாக வாழுப்பா, அனுபவிப்பா. இந்த உலகத்தை அனுபவிக்காமல் எதை அனுபவிக்க போகிற? என்ன ஆண்டவர் வராரா போகிறாரான்னு உனக்கா தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு எவ்வளோ உள்ள அன்புள்ள தேவன் பாருங்க. அவரை மாதிரி ஒரு அன்புள்ள தேவன் சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, நம்ம நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக வசனத்தில் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. லௌகீக கவலையினாலும், லௌகீக கவலை, உலகத்தையே எண்ணித்து எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் பண்ணுவான், கல்யாணம் பண்ண எப்போ பிள்ளை பிறக்கும், எப்போ இடம் வாங்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். லௌகீக கவலைகள். பிரதர், நான் இதை செய்யலான் இருக்கேன் பிரதர், ஒரே டென்ஷனாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது. உலகத்தின் காரியங்களே குறித்த சிந்தனை. அப்புறம் உலக கவலையினாலே பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள். சொல்லுங்க, ஆயத்தமாயிருங்கள், எச்சரிப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி காலத்தில் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைங்க. பைபிளில் எல்லாமே ஆல்ரெடி ஆண்டவர் போட்டார். இதெல்லாம் நடக்குதுன்னும் போது ஐயையோ ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் பாருங்க. 36வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள். சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்க, ஆயத்தமாயிருங்கள். ரெண்டாவது எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவது விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்க முடியும்? 24 hours தூங்காமலே இருக்க முடியுமா? அதை சொல்ல வரல. ஆண்டவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்து இருக்கணும். பைக் ஓட்டினாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஆஃபீஸில் போனாலும் சரி, நான் ஆண்டவருடைய மனவாட்டி, நான் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன், நான் கரைத்தரையற்றவனாய் வாழ வேண்டும், நான் எப்படி வேணாலும் வாழ முடியாது என்கிற அந்த ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. அதான் சொல்கிறோம், ஜெபம் பண்ண வாங்க, ஜெபம் பண்ண வாங்க. 5 மணிக்கு ஜெபிக்கலாம், 10 மணிக்கு ஜெபிக்கலாம், நேரம் எடுத்து ஜெபிக்கலாம், 5 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம். எதுக்காக ஜெபிக்கலாம்? இந்த உலகத்தில் இனி சம்பவிக்கிற போகிற ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் பயங்கரமான அரசாங்கத்தினால் வருகிற பயங்கரமான உபத்திரவங்கள், எல்லாவற்றிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. பாருங்க, அந்த நாள் உங்கள் மேல், நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா எப்பவுமே நினைப்பா இருக்கணும். ஆல்வேஸ் பி அலர்ட் that Jesus is going to come back again. ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். பாருங்க, வாசிங்க மத்தேயுல பாருங்க 20, வேகமா வாசி முடிக்கலாம், நேரமாயிட்டு போகுது. திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்றும், திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால், வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்னா, திருடன் வருவதை போல இருக்கும். ஏனென்றால் திருடன் சொல்லிட்டு வரமாட்டார். திருடிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பொருள் காணோம். ஐயோ, வீட்டில் வச்சேன், நகை வச்சேன், 10 சவரன் நகையை காணோம். ஓ, நைட்டில் நம்ம தூங்கும்போது திருடன் வந்துட்டான் போல இருக்கு. நம்ம ஊருக்கு போகும்போது கதை உடைச்சி திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. திருடன் வர்றதுக்கு முன்னால் வந்து நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயத்தமாக இருப்போம். திருடன் வர்றதுக்கு முன்னாலே அவனை என்ன பண்ணணும், பிடிக்கணும்னு ஆயத்தமாக இருப்போம். ஆனால் திருடன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதான் ஆண்டவராக இயேசு பாருங்க, அந்த வார்த்தை திருடன் என்பது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் அந்த நெகட்டிவான வார்த்தை எதுக்கு சொல்கிறாருன்னா, அது என்ன அர்த்தம் என்றால், எப்பொழுது வருவான் என்று நமக்கு தெரியாது. திருடன் எப்பொழுது வருவான் நமக்கு தெரியாது. எப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ரிட்டர்ன் வரும்போது பைக்கில் என்ன ஆகும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டோட வருகையாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய மரணமாக கூட இருக்கலாம். பாருங்க, போன 2021 நான் இங்கே நம்ம சபையில் அந்த ஈஸ்டர் டைமில் 40 நாட்கள் ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதிகாலை ஜெபம் 35வது நாள் வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். 36வது நாள் திடீர்னு பார்த்தா எனக்கு மாஸ்க் வச்சுட்டு கொரோனான்னு உட்காந்துட்டு இருக்கேன், மூச்சு விட முடியல. அப்போ தான் தெரிஞ்சுது, ஆண்டவரே இந்த உலகம் எவ்வளோ நிரந்தரமற்ற உலகம்பா. 35 நாள் சர்ச்சில் நல்ல ஜெபம் நடத்திட்டு இருந்தேன், இன்றைக்கி மூச்சு விடவே முடியல, சோத்திரம் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பாருங்க, கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நம்மளை சாட்சியா நிறுத்தி வச்சிருக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம் இன்னும் ஒரு வசனம். பாருங்க, பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, என்னடா நான் யோசித்தேன், என்னடா ஜனத்தொகை பெருகிட்டே போகுதே, ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா நல்லது தானே அப்படின்னு நான் நினச்சா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதான். ஆண்டவருடைய நல்ல எண்ணம் பாருங்க. கெட்டு போகிறவன் கெட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் எல்லா மனிதனுக்காகவும் சிந்தப்பட்டது சிலுவையிலே. மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார்.
நம்ம எவ்வளோதான் பின்னால் போனாலும், எவ்வளோதான் அவரை விட்டு போனாலும் ஆண்டவர் திரும்பி வரமாட்டானா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி அவர் பாருங்கள், அந்த கெட்ட குமாரனுடைய கதையை குறித்து பார்க்கிறோம். அந்த கெட்ட குமாரன்னு சொல்லக்கூடாது, இளைய குமாரன் பாருங்கள், அவர் வருவார் 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 என்று அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது கிருபையின் காலம். அநேகருக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆண்டவராகிய இயேசு சொன்னதை தான் பேதுருவும் சொல்றார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதை போல வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். வானம் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையாக சொல்கிறேன், இப்போவுமே ஏசி போடாமல் வாழ முடியல. மரங்கள்லாம் எடுத்தாச்சு, ஆக்சிஜனே இல்லை. கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வயசானவங்கெல்லாம் பாருங்கள் மூச்சு வாங்குது. ஏன்னா மரங்களே யாரும் வைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியை மனுஷன் இந்த பூமியை அழிக்கிற மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணி, ஆண்டவரை தேடாததுனால பூமி அப்படி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், யாராவது ஒருத்தர் மரம் வைக்கிறோமா? யாரும் வைக்கிறது இல்லை. மனுஷனுக்கு ஆக்சிஜன் தேவையா இல்லையா? தேவைதான். ஆனால் இதெல்லாம் பூமி அழிந்து போகிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ இருக்கிற வெயில் தாங்க முடியலன்றாங்க. ஏன் தாங்க முடியல? மரமே வைக்கல. எப்படி வெயில் அடிக்காமல் இருக்கும்? என்ன பண்ணும் பாருங்கள். இதெல்லாம் ஆண்டோடைய வருகைக்கு ரொம்ப ரொம்ப அடையாளங்கள். பாருங்கள், தெசலோனிக்கேயர்ல பவுல் என்ன சொல்றார் பாருங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மீண்டும் 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 வேதத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா, நினையாத நாளிகையிலே திருடன் வருவதை போல ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் ஆண்டவருடைய வருகைக்குண்டான அடையாளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நம் ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது என்பது நிச்சயம். அது எப்படி வரும் என்று நாம் பார்த்தோம். நினையாத நாளிகையிலே திருடன் வருவதை போல வருவார் என்று நாம் பார்த்தோம். ஸோ இந்த நாளில் முடிக்க போகிறோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆயத்தமாயிருங்கள், எச்சரிப்பாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களையும் என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பாருங்க, சொன்னது ஒரு நாளும் பொய்யாகாது. அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம ஏன் நினச்சி கொண்டு இருக்கிறோன்னா, அவர் வரமாட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினான் 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 பின்னோக்கி. எல்லாரும் பாடலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், போக துணிந்தேன், பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். I have decided
to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, 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 no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய அப்பாலாம் ஓட்டத்தை ஓடி பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நம்மெல்லாம் அவர்களுக்கு பின்னால போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் நல்லா தண்ணி அடிக்கணும், குடிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்றதெல்லாம் விட்டுட்டு அவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் சென்ற பாதையிலே நீங்களும் நானும் செல்லணும். இந்த உலகத்தில் என்ன பெருசா அனுபவிச்சிட போறோம்? எல்லாம் அழிவுக்கு நேராக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த நித்திய ஜீவனை சுகந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உடைய சித்தமாக இருக்கிறது. நானும் என் குடும்பமும் எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே அந்த நினையாத நாளிலே புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல இராதபடிக்கு எண்ணெயும் தீவெட்டியோடு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க, எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய வசனம் எச்சரிக்கிற வசனம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் வாழுகிற நாட்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாட்களாக இருக்கட்டும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேர பிள்ளைகளையும் எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்கள் சுற்றி உள்ள மக்களை ஆயத்தப்படுத்த நாங்களும் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.